திரும்பவும் இதே வீட்ல உங்களோடவும் குழந்தைங்களோடவும் சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு எழில். இந்த ஜென்மத்துல தான் உங்களோட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம ஆசைப்பட்ட மாதிரியே ஒன்னா 100 வருஷம் வாழணும். எப்படி சுடரோட உடம்புல இருந்து திடீர்னு வெளியே வந்தோம்? என்ன இது? சுடரோட உடம்புக்குள்ள திரும்பவும் நம்மளால போக முடியலையே. ஏதோ தடுக்குதே. பௌர்ணமி முடிஞ்சதால நீ தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த பௌர்ணமிக்கு ஒன்ன நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ரூமுக்கு வந்து ஏன் பக்கத்துல படுத்திருப்பீங்க? சொல்லுங்க சார், எதுக்காக சார் ஏன் ரூமுக்கு வந்து ஏன் பக்கத்துல படுத்தீங்க? ஏய் லூசா நீ, இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும். ஏய் இது என்னோட ரூம், நீ எப்படி உள்ள வந்த? சார், நான் எதுக்கு உங்க ரூமுக்கு வர போறேன்? நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க தான் என்ன தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சிருக்கீங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுவேன்? ஏய் இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருந்தானா நான் அப்புறம் உன்னை கொன்னுடுவோம், பாத்துக்கோ. கொல்லுவீங்க சார், கொல்லுவீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொல்லுவேன்னு வேற மிரட்டுறீங்களா? நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய் நடிப்புக்காரி, டிராமா குயின், நானும் உன்னை அதைத்தான் கேக்குறேன். ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் ரூம்குள்ள நீ எப்படி வந்த சொல்லு. யாருக்கு செல்வி காஃபி எடுத்துட்டு போற? எழிலையாக்குதாமா. சரி, அத என்கிட்டயே கொடு, நானே எடுத்துட்டு போறேன். இனிமே எழிலுக்கு நானே பெட் காஃபி கொடுத்து எழுப்புறேன். டெய்லி என் முகத்துல தான் முழிக்கணும். புரியுதுமா, இப்பத்துல இருந்தே பழக ஆரம்பிச்சுக்கோங்க, அப்பதான் பின்னாடி வசதியா இருக்கும். சார்,
நான் எதுக்காக உங்க ரூமுக்கு வந்து உங்க கூட படுக்க போறேன்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நீங்க தான் நீங்க தூக்கிட்டு வந்திருக்கணும். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. என்னது? நான் உன்னை தூக்கிட்டு வந்தேனா? வாட் நான்சென்ஸ்? சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு என்ன டென்ஷன் பண்ணத சொல்லிட்டேன். யா டெஃபினெட்லி எல்லா சிம்டம்ஸும் கிளியரா இருக்கு. உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? தூக்கத்துல நடக்கிற வியாதியா? என்ன சார் விளையாடுறீங்களா? இங்க பாரு ஸ்டூடண்ட், நான் ஓ ரூமுக்கு வரல, நீ தான் ஏன் ரூமுக்கு வந்திருக்க. ஆனா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன். கேனா வெளியில போ. ஒரு நைட்டு ஃபுல்லா நீங்க என் கூடவே இருந்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல ஒரு முடிவை சொல்லுங்க. எழில், இங்க என்ன நடக்குது எழில்? இவ இப்படி ஓ ரூம்குள்ள? எனக்கு தெரியல மனோ, நான் நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டேன். இவ எப்ப வந்தா எப்படி வந்தான்னு எனக்கே சத்தியமா தெரியல. நான் இப்பதான் தூங்கி எழுந்தேன். இவளை என் பக்கத்துல பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஏய், உனக்கு அறிவில்ல? எதுக்கு எழில் ரூமுக்கு வந்த? மேடம், சும்மா எதுவும் தெரியாம பேசாதீங்க. நான் ஒண்ணு இந்த ரூமுக்கு வரல. இவர்தான் என்ன தூக்கிட்டு இங்க வந்திருக்காரு. சுடர், தப்பு. நான் செய்யாத விஷயத்த நான் செஞ்சேன்னு சொல்லி என்ன தேவையில்லாம கடுப்பேத்துறேன். சரி, நான் எதுக்காக உன்னை தூக்கிட்டு வர போறேன்? அப்போ நான் மட்டும் எதுக்காக உங்க ரூமுக்கு வந்து படுக்க போறேன்? எனக்கு ஒரு வேலை இல்லையா? கொஞ்சம் ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? மேடம், நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு என்னமோ இவர் மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க வேணும்னா விசாரிங்க. ஏய், போதும், நிறுத்து. இங்க இருந்து போறியா இல்லையா? போறேன். எனக்கு என்ன இங்க இருக்கணும்னு ஆசையா என்ன? என்ன பேசிட்டு போற? எழில், என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. திங்க் அவ மென்டல் ஆயிட்டான்னு நினைக்கிற மனோ. அதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. she needs a psychiatric doctor. காலையில என்ன டென்ஷன் பண்ணிட்டான். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு நைட் ஃபுல்லா நீங்க கூடவே இருந்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல ஒரு முடிவை சொல்லுங்க. என்னமா நடக்குது இந்த வீட்ல? இந்த சுடர் பொண்ணு என்னன்னா எழிலைய ரூம்ல இருந்து வரா. அப்ப ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒண்ணாதான் இருந்தாங்களா? ஏய், இப்ப நான் உன்கிட்ட அதை பத்தி கேட்டனா? நானே செம்ம கடுப்புல இருக்கேன். பேசாம போ. என் மேல எதுக்குமா கோவப்படுறீங்க? அந்த சுடர் பண்ண காரியத்துக்கு நியாயமா நீங்க அவ மேலதான் கோவப்படணும். என்ன தைரியம் இருந்தா எழிலைய ரூம்குள்ள அவ போயிருப்பா. ஒரு ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்திருக்காங்கன்னா தூங்கிட்டா இருந்திருப்பாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்காமலா இருக்கும். நான் செம்ம கடுப்புல இருக்கேன். பேசாம போ. அட என்னம்மா நீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கு, அத அப்படியே விட சொல்றீங்க? எழிலையா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இப்ப அந்த சுடரோட நல்லா ஒத்திகை பாக்குறாரு போலயே. என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். சும்மா இத பத்தியே பேசிட்டு இருக்க? கொன்னுடுவேன் பாத்துக்கோ. உங்களால என்னதாம்மா இப்படி ஈஸியா அடிக்க முடியும்? ஆனா அந்த சுடர் கிட்ட உங்க பாஷை பலிக்கவே மாட்டேங்குதே. அவ முன்னாடி நீங்க புஸ்ஸுனெல்லாம் ஆயிடுறீங்க. அட சும்மா மிரட்டாதீங்கம்மா. சும்மா என்ன மிரட்டுறதை விட்டுட்டு அந்த சுடரை போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்பதான் நீங்க நினைச்சது நடக்கும். இல்ல கடைசி வரைக்கும் கனவுலே கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். ரம்யா, கார் ரெடியா? ரெடிமா. கார்ல இருங்க, போங்க. ரம்யா, சீக்கிரம் விட்டுருங்க. சரிமா. பாய். அக்கா, இங்க என்ன பண்றீங்க? அது பசங்களுக்கு பாய் சொல்றதுக்காக வந்தேன்.
ஆனா அதுக்குள்ள பசங்க போயிட்டாங்க போல. ஆமாக்கா, இப்பதான் கார்ல போறாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர லேட் ஆயிடுச்சு. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, உள்ள வந்து டீ சாப்பிட்டு போங்க. உள்ள வாங்கக்கா. டீ தானே குடிக்க கூப்பிட்டேன். ஏதோ டீ குடிக்க சொன்ன மாதிரி இப்படி பதறீங்க. இல்ல சுடர், எனக்கு டீ காஃபி சாப்பிடுற பழக்கம் எல்லாம் கிடையாது. சரி நான் கிளம்புறேன். அக்கா, அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. தண்ணியா? தண்ணி? அதோ சுடர் தானே, உன்னை கூப்பிடுறாங்க பாரு, கூப்பிடுறாங்க பாரு. என்னையா? யாரையும் காணுமேக்கா. அக்கா, அதுக்குள்ள போயிட்டாங்களா? அக்கா, பேய் மேடம், நீங்க இங்க தானே இருக்கீங்க? இருக்கேன் இருக்கேன். என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தெரியுது. உடம்பு ஏதோ சரியில்லையா? ச்சே, நான் ஒருத்தி, நீங்களே செத்து பேய சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போகும்? வேற ஏதாவது பிரச்சனையா? ஆமா தீபா, என்னால சுடர் உடம்புக்குள்ள போக முடியல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் சுடர் உடம்புக்குள்ள போகணும்? அப்படியெல்லாம் போக முடியுமா? எனக்கு தெரியல தீபா, ஆனா எப்படியோ நேத்து அவ உடம்புக்குள்ள நான் போயிட்டேன். ஒரு நாள் முழுக்க அவ உடம்புக்குள்ளேயே தான் இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாரையும் தொட்டு பேசினேன். அத்தையோட கால் வலிக்கு மருந்து தேய்ச்சி விட்டேன். என் பசங்களோட ஜாலியா கண்ணாமூச்சி விளையாடினேன். அவங்களுக்கு என் கையால சமைச்சு ஊட்டியெல்லாம் விட்டேன். பேய் மேடம், நிஜமாவே நீங்க அப்படி செஞ்சீங்களா? ஆமா தீபா, பல வருஷம் கழிச்சு நான் அவர் கூடவும் பேசினேன். நான் அவரை விட்டு சீக்கிரமா போனதுக்கு மனசார மன்னிப்பு கேட்டேன். பேய் மேடம், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. திரும்பவும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிக்கிறேன். கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரியே நான் வெளிநாடு போக போறேன். என்னோட ஆசைய நீ நிறைவேத்திட்ட. அதே போல டாக்டர் சார் குழந்தைங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு. மனோகரி அவங்களுக்கு அம்மாவா வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. இந்த வீட்ல நடக்க போற கல்யாணத்தை நான் தடுப்பேன்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அம்மா, பத்திரிக்கை எழுதி முடிச்சிட்டேன். இதை அப்படியே வாசிக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துருங்க. சரிங்க சாமி. ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமி திருவடி சரணம். விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் சுபம் சுபம் சுபம். எல்லாம் சரியா இருக்காம்மா? சரியா இருக்கு சாமி. இந்தாங்கோ. மங்களம் உண்டாகட்டும். இந்த பத்திரிகை எடுத்துட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை போட்டோவோட பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்கோ. சரிங்க சாமி. இன்னைக்கு 1:30 ராகு காலம். அது முடிஞ்சதும்
நல்ல நேரம் பார்த்து பத்திரிக்கையை பிரிண்டிங் கொடுத்துருங்கோ. ம் சரிங்க சாமி. அப்போ நான் புறப்படுறேம்மா. வாங்க. இந்தாங்க. ஆ. அப்போ நான் வரேங்க. ஆ, வரேம்மா. வாங்க. என்ன மனோ, சந்தோஷம் தானே? ஆ சரி, நான் இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துடுறேன். என்ன மனோ, உனக்கு ஹாப்பி தானே? ம். மா நான் இப்பவே போய் ஒரு பாயசம் பண்றேன். சரி. உட்காருங்கப்பா. அஞ்சலி நீ நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. ஆமாம்ப்பா. சந்தோஷம் தானே? ம். ம், ம். கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வேலைலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. எனக்கும் அதான் கடுப்பா இருக்கு. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. கண்டிப்பா காப்பாத்துவேன். இப்ப என்ன, இன்விடேஷன் தானே அடிக்க போறாங்க, அடிக்கட்டும். அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு வேலை பாக்குறாங்க, நாம அதை நிறுத்துறதுக்கான வேலையை பார்ப்போம், அவ்வளவுதான். அப்படி நீ என்ன வேலை தான் பார்க்க போற? அதெல்லாம் பண்றதுக்கு மாஸ்டர் பிளானே இருக்கு. ஓ, அதெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். டோன்ட் வரி, பீ ஹாப்பி. சொல்ற மாதிரி எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா. சும்மா ஒட்டிட்டு இருக்கும்போதே அந்த மனோகரி ஆட்டம் தாங்க முடியல. இதுல எழில அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், வீடு ரெண்டாயிடும். ஆமா சுடர். விடுங்க ராமையா, அதான் நான் இருக்கல. என் பிளானை மீறி எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சுடர், நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, ஆனா என்ன மனசுல வச்சு எந்த பிளானும் பண்ணிடாதம்மா. இனிமேல்லாம் வேஷம் போட்டு நடிக்கிறதுக்கு இந்த பாடி தாங்காதுமா. என்ன ராமையா எஸ்கேப் ஆகுறீங்க? நான் உங்களை வச்சுதான் ஒரு பெரிய பிளானே பண்ணிருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா ராமையா, நீங்க ஜோசியர் வேஷம் போட்டீங்கல்ல, அதே மாதிரி அடுத்ததா
டெரரிஸ்ட் கேட்ட போடுற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். என்னது டெரரிஸ்டா? அந்த கெட்டப்ல நீங்க மனோகரிய கடத்த போறீங்க. ஐயோ ஆளை விடுமா சாமி, நான் இந்த ஆட்டத்துக்கே வரல. டிரைவர் வேலையை கூட விட்டுட்டு போயிடுறோமா, ஆனா இது வேண்டாமா எனக்கு. சுடர், நீ விளையாட்டுக்கு சொல்றத ராமையா நிஜமாவே நினைச்சு பயந்துட்டாரு. விளையாட்டுக்கு சொன்னியா? அப்பாடா, நான் உண்மை நினைச்சு பயந்து போயிட்டோமா. நான் உன்னை கேட்கட்டுமா? என்ன? நீ ஏன் எங்களுக்கு அம்மாவா வந்துரு? அப்படி கேட்க கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்னல. அமைதியா உட்காரு. சாமி, என் மனசுல இருக்க ஆசை நீதான் நிறைவேற்றணும். சுடர எங்களுக்கு அம்மாவா நீதான்